சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் காயத்ரி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேடம், நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மனமும் நலமும் பகுதி 5 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை காண இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்க எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து என்னை பேசுறதுக்கு அழைச்சிருக்க சிவ பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம மனநலத்தை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இது நம்மளுடைய 6வது பகுதி. இன்னைக்கு மனநலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஹவு டு வேல்யூ தி மைண்ட். நம்ம மனதை எப்படி நம்ம வேல்யூ பண்றது. ஏன்னா உடம்புக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ நம்ம அந்த அளவுக்கு வேல்யூ அப்படின்றது மதிப்பீடு அப்படின்வாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு கேர் நம்ம மைண்டுக்கு எடுத்துக்கிறதே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். அந்த கேர் நம்ம எடுக்காத பட்சத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், அதை எப்படி நம்ம கேர் எடுக்கும், அதாவது என்ன நடக்கும்ன்றதை விட நம்ம எப்படிலாம் நம்ம கேர் எடுக்காம இருக்கோம், அதை எப்படி வேல்யூ பண்றது. ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ரொம்ப கேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் லைஃப்ல. நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு. அந்த கடமையை நம்ம சரிவர செய்யணும் அப்படின்னா மனநலம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஹெல்த் எல்லாருக்குமே 90% பீப்புள் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாவே ஹெல்த் மேலதான் இருக்கும். ஹெல்த்தை 3 வேளை நல்லா சாப்பிடணும், நல்லா ஆரோக்கியமா சாப்பிடணும், நல்லா நியூட்ரிஷியஸ் ஃபுட்டா சாப்பிடணும், அப்படி சாப்பாடு. ஸோ அந்த ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஹெல்த் எப்படி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி மைண்டையும் நம்ம ரொம்பவே கான்ஷியஸா அதை மெயின்டைன் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணலை அப்படின்னா அதனால நிறைய பின் விளைவுகள் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம பிறந்ததுல இருந்து வயசாகிற வரைக்கும் நம்மளுடைய மனசு நம்ம கூடியதான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. மனசு சரியில்லை அப்படின்னா நம்மளால ஒருத்தர்கிட்ட போயிட்டு சகஜமா பேச முடியாது. மனசு சரியில்லை அப்படின்னா ஒரு வேலையை நம்ம சகஜமா இன்ட்ரெஸ்டோட ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியாது. மனசு சரியில்லை, என்னால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். என்ன மனசு சரியில்லைன்னா சாப்பிட முடியாதா என்ன? வாய் வழியா தானே சாப்பிட போறோம், மனசுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படி நீங்க யோசிக்கலாம். நிறைய பேர் இதை சொல்லியிருப்பாங்க, எனக்கு மனசே சரியில்லை, நான் எங்கேயும் இன்னைக்கு வெளியில வரல, நான் யாருக்கிட்டையும் வரல, யார்கிட்டையும் நான் பேச விரும்பல. ஸோ மனசை எல்லா விஷயத்தோட நம்ம லிங்க் பண்ணிட்டே தான் இருக்கும். மனசு சரியில்லை, என்னால சாப்பிட முடியல, மனசு சரியில்லை, நான் வெளியில போறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மனசு சரியில்லை அதனால எனக்கு எதையும் ஈடுபடுத்த முடியல, என்னோட வேலை நான் கரெக்டா செய்ய முடியல, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மனசோட சம்மந்தப்படுத்துறோம் இல்லையா. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த ஏதோ ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை தொடர்ந்து நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன் இது நமக்கு நடந்துச்சு, ஏன் இவங்க நம்ம கூட இப்படி பிஹேவ் பண்ணாங்க, எதுக்காக இப்படி நம்ம கூட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க, ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கொஸ்டினிங். அதுக்கு நமக்கு ஆன்சரே இருக்காது நம்ம கிட்ட. சில விஷயத்துக்கெல்லாம் பதிலே இருக்காது. ஏன்னா இது உங்களை சார்ந்தது இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பதில் இருக்கும், நீங்க ஏன் அப்படி பிஹேவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரோ 2வது மனுஷங்க ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போறாங்க, ஒரு விஷயத்த பேசிட்டு போறாங்க அப்படின்னா அது காரணம் அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம இதை உக்காந்துட்டு நீங்க ஆராய்ச்சி பண்றதுனால உங்களுக்கு எப்படி பதில் கிடைக்க போகுது? அது தேர் விஷ். அவங்க பேசினது நடந்துக்கிட்டது எல்லாமே அவங்கள சார்ந்த விஷயங்கள். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசிட்டாங்கன்றதுக்காக அதையே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஹவு டு வேல்யூ தி மைண்ட், உங்களோட மைண்டை எப்படி நீங்க வேல்யூ பண்ணணும், எப்படியெல்லாம் அதை ஹெல்த்தியா வச்சுக்க முடியும், ஆரோக்கியமா
ரொம்ப சந்தோஷமான யார் என்ன பண்ணாலும் சரி நம்ம வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும். நம்ம ஹாப்பியாக நம்ம பிரெயினை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்துட்டு எப்படி வந்து நமக்கு கோப்பப் பண்ணும், இதனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மைண்ட்ஃபுல் யூ கேன் அச்சீவ் திஸ் பை, இதை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்டிஸிங் மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். அதாவது ஒரு விஷயம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னா கவனம் ஃபுல்லாக அதில் தான் இருக்கணும். அதை விட்டுட்டு வேற எங்கேயோ சாப்பிட்றோன்னா சாப்பிட்றதுல தான் உங்களோட கவனம் ஃபுல்லாக இருக்கணும். வாக்கிங் பண்ணுறோன்னா வாக்கிங் பண்ணுறவங்கள நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வாக் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்கன்னா டென்ஷனோட ஃபோனை எடுத்து வச்சுட்டு லவம் கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு பேசுறதுக்கு ஃப்ரீயான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷனோட பேசிக்கிட்டே வாக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் எந்த பயனுமே இல்லை. ஸோ நீங்கள் போகிறதே ரிலாக்ஸாக இருக்கணும், உங்கள் பிரெயினை வந்து ரொம்ப இதாக காமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் காலையில் வாக்கிங் போகிறோம். அந்த நேரத்திலேயே வந்து டென்ஷனோட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிரெயின் எப்படி வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும்? கண்டிப்பாக இருக்காது. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது என்னன்னா வாட் எவர் பி த ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, என்ன செயல் நீங்கள் செய்கிறீங்களோ உங்களோட கவனம் ஃபுல்லாக செதறாமல் அந்த ஆக்டிவிட்டீஸ்லேயே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வெங்காயம் கட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா பேசிக்கிட்டே கட் பண்ணுறது கிடையாது. நல்லா ரசிச்சு வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா பல ஷேப்ஸில் கட் பண்ணியிருப்பாங்க. நீட்டமாக கட்டுப்பாங்க, பொடி பொடியாக நறுக்குவாங்க, ரவுண்டாக இருக்கும், நிறைய ஷேப்ஸு. ஸோ இதுவும் ஒரு ஆர்ட் தானே. ஒரு மைண்ட்ஃபுல்லாக மற்றவங்க செய்யும் போது அதை அப்ரிஷியேட் பண்ணுறோம்ல, வா எவ்வளோ அழகாக வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்சன்ட்ரேஷன் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது என்கேஜிங் யுவர் செல்ஃப் அண்ட் த ஹோல் ஆஃப் தி ஒர்க். ஸோ அந்த எந்த ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்கில் மட்டும் உங்களோட கான்சன்ட்ரேஷனை கொண்டு வர்றதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ். அண்ட் மெடிடேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மெடிடேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன்ன்றது தியானம் பண்ணும்போது எனக்கு தியானம்லாம் பண்ணவே தெரியாது. யாரான இப்படி என்ன 10 நிமிஷம் உட்கார சொன்னால் மை காட் கண்ணை மூடிட்டுலாம் என்னால் உட்காரவே முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ வாட் ஐ எம் டெல்லிங் யூ, மெடிடேஷன் அப்படின்னா அவ்வளோ தூரம் நீங்கள் சிரமப்பட வேண்டாம். சைலண்ட்டாக அமைதியாக யார்கிட்டையும் பேசாமல் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல உட்காரணும், அவ்வளோதான். ஸோ டெய்லி அந்த ஒரு வாரத்துக்கு 10 நிமிஷம், நெக்ஸ்ட் வீக்கு 15 நிமிஷம், 5 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு முறை தான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறேன். 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்லேருந்து கூட நீங்கள் ஆரம்பிங்க. ஒரு வாரம் 5 நிமிஷம், அடுத்த வாரம் 10 நிமிஷம், அதுக்கு அடுத்த வாரம் 15 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ஸில் உட்காரணும், அவ்வளோதான். மெடிடேஷன் அப்படின்றது எதையும் பற்றி ஃபோன் எடுக்கக்கூடாது, ஃபோன் பார்க்காம இருக்கணும், அங்கேயும் எங்கேயும் உங்களுடைய கண்களுக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடாது, கண்ணை மூடி ஒரு இடத்துல அமைதியாக உட்காரணும். மெடிடேஷனுக்கு இன்னொரு இதுதான் வந்து பேஸு. மெடிடேஷன் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணலாம். ஒரு பிளேஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, கண்டினியூஸாக அந்த பிளேஸ்லேயே உட்காருங்க, வேற எந்த இடத்துலையும் நீங்கள் உட்காரக்கூடாது. மெடிடேஷனுக்குன்னு ஒரு இடம், அட்லீஸ்ட் மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு விஷயம் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க, உங்களை சுற்றி இருட்டு இருக்கணும், ப்ளஸ் நோ நாய்ஸ். ஸோ இந்த 2 விஷயம் உங்களை சார்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கும் பொழுது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப வெளிச்சமும் இருக்கக்கூடாது, வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துலையும் அதே மாதிரி சவுண்டு வந்து இல்லாமல் இருக்கிற இடத்துலையும் நீங்கள் வந்து மெடிடேஷனுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ மெடிடேஷனை வந்து 10 நிமிஷம் கண்ணை மூடி தான் உட்கார சொல்கிறேன், வேறு எதுவுமே கிடையாது. தென் யூ சிட் ஃபார் 10 மினிட்ஸ். அபண்டன்ஸ் ஆஃப் தி ரிசல்ட், உங்களுக்கு பெரிய மாற்றம் உங்களுக்கு வரதை நீங்கள் பார்க்கலாம். மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வர்றதை நீங்கள் பண்ண முடியும். என்ன கண்ணு மூடி உட்காந்துட்டு இருந்தால் பெரிய மாற்றம் வந்துடுமா அப்படின்னு இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். யூ ஜஸ்ட் டூ இட், நீங்கள் பண்ணி பாருங்கள், வாட் வில் கோயிங் டு ஹேப்பன், ஜஸ்ட் டூ இட். ஸோ மெடிடேஷன், அடாப்டிங் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்த உடனே நெகட்டிவாக அதை பற்றி பேசுவோம், வந்தான் இப்படிலாம் பேசிட்டு போயிட்டான், எதுக்கு பேசினானே தெரில, உங்களுக்கு ஏன் அப்படி என்னை பற்றி பேசினான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நெகட்டிவாக பேசி உங்களை நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறத விட
உங்களுக்கு நீங்க பாசிட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவா நினைங்க. எந்த நெகட்டிவா உங்க லைஃப்ல என்ன விஷயம் நடந்தாலும் சரி, அதை நீங்க பெருசுபடுத்தாதீங்க. பெருசு பண்ணாம இது நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நல்ல பாசிட்டிவா நினைச்சு பாருங்க. நம்மளுக்கு வந்து யாரானா கஷ்டத்தையே கொடுத்தாங்க அப்படின்னா அதை ரிவெஞ்ச் எடுக்கணும். அவங்கள பழி வாங்கியே தீரணும். என்ன வார்த்தைகளால அவங்க வந்து என்ன ரொம்ப ஹார்ட் பண்ணியிருக்காங்க. நானும் அதே மாதிரி ஹார்ஷா பேசி அவங்கள வார்த்தைகளால ஹார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ்குள்ள போகாம பாசிட்டிவா வந்துட்டு பேசினாங்களா பேசிட்டு போட்டோம். இப்ப அப்போதைக்கு பேசிட்டாங்களா சரி, இது வந்து என்ன பெருசா பாதிக்காது. அந்த அந்த எந்த விஷயம் உங்களை பாதிக்குதோ அந்த விஷயத்த பத்தி நினைக்காம இருந்தாவே போதும். அதே மாதிரி பாசிட்டிவ் செல்ஃப் டாக் அப்படின்றது என்னன்னா, உங்ககிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் இல்லையா, உங்ககிட்ட உங்க கூடயே நீங்களே பேசிக்கோங்க. நான் அழகா இருக்கேன், என் சிரிப்பு நல்லா இருக்கு, என் ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு, என்னால அழகா பேச முடியும், அதே மாதிரி உங்ககிட்ட என் ட்ரெஸ் நல்லா இருக்கு, என்னால நல்லா பாட முடியும், நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூடயே உங்களுக்கு இருக்கிற நல்ல குணாதிசயங்களை பத்தி நீங்க பேசுங்க. உங்க கூட பேச போறீங்க. you're not going to talk with any other person, you're just going to speak with yourself. உங்க கூட நீங்க பேச போறீங்க. just speak with you செல்ஃப். அப்போ வந்து நீங்களே சொல்லிக்கலாம், ஆமால நான் ரொம்ப நல்லா சமைக்கிறேனே, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா சேர்த்து சமைச்சு பண்ணேன், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னை பாராட்டினாங்க, வீட்டுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்கு, நல்லா டிராயிங் வரைவேன், நான் நல்லா டைலரிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களுடைய விஷயத்தை பத்தி நீங்க உங்க கூட பேச போறீங்க. ஜஸ்ட் கிவ் யுவர் டைம் டு யுவர்செல்ஃப். ஸோ இந்த மாதிரி நீங்க பாசிட்டிவா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது, பாசிட்டிவான அஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கும் போது, நான் நல்லா ஓடுவேன், என்னால நல்லா நான் வந்து ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கேன், நான்லாம் என்னது நம்ம நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேன், நான் எதுக்காக பயப்படுறது கிடையாது, என்னால எல்லார்கிட்டையும் டக்குன்னு பேச முடியும், எல்லாரையும் நான் ஹாப்பியா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயம் வேணுமோ அந்த அந்த விஷயத்த எல்லாத்தையும் எதுவும் உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த குவாலிட்டி எல்லாம் என்கிட்ட இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற விஷயத்த கூட நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கலாம். சொல்லிக்கும் போது இட்ஸ் அ செல்ஃப் அஃபர்மேஷன் ஆல்சோ. இது வந்து பாசிட்டிவான குவாலிட்டிஸை டெவலப் பண்றதுக்கும் உங்களுக்கு உதவும். சில டைம்ல சில ஸ்டேஜ் ஆஃப் ஏஜ் குரூப்ல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க அந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸை வெளியில எடுத்துட்டு பாசிட்டிவா இன்சர்ட் பண்ணணும்னு நம்ம நினைப்போம். அப்போ அந்த பாசிட்டிவான விஷயம் யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. யூ ஹாவ் டு கெட் இன் டு இட். ஸோ உங்க லைஃப்குள்ள அந்த பாசிட்டிவான விஷயத்த நீங்க தான் கொண்டு வரணும் இல்லையா. அதை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் வந்து வாக் பண்ணிட்டு இருக்கும் போது கூட, சமைச்சிட்டு இருக்கும் போது கூட, ஃப்ரீயா இருக்கும் போது, வண்டி ஓட்டுட்டு இருக்கும் போது, இது மாதிரி பாசிட்டிவான டாக்ஸை வந்து உங்களுக்குள்ள நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். என்கேஜ் இன் பிரெயின் பூஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் லைக் லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ். உங்க பிரெயினை நல்லா ஆக்டிவா வச்சுக்கணும். என்னன்னே தெரியல, இப்பெல்லாம் எனக்கு வந்து திங்ஸ் ஞாபகமே இருக்கிறது இல்லைங்க, மறந்து போயிடுறேன். இப்பதான் அந்த இடத்துல அந்த பொருளை வச்ச அந்த இடத்துல வச்சதே எனக்கு ஞாபகம் இல்லை. ஃபோனை எடுத்துட்டு போகிறதுக்கு மறந்துடுவாங்க, ஹெட்ஃபோன் வைக்கிறதுக்கு மறப்பாங்க, பேனா பென்சில் எடுத்துட்டு ஏதோ திங்ஸை மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிகாஸ் தே ஆர் ட்ரஸ்ட் அண்ட் அவங்களே வந்து நீங்க அடிக்கடி என்ன சொல்லிக்கிறீங்க, எனக்கு இப்பெல்லாம் நிறைய ஞாபகமே இருக்கிறது இல்லை அப்படின்றத ஒரு நெகட்டிவான விஷயத்த தான் உங்க மைண்ட்ல போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது அதர் தன் தாட், அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா, என்னோட பிரெயினை எனக்கு நல்ல ஞாபகம் வருது இருக்கு, என்னோட பிரெயினை இன்னும் நல்லா ஆக்டிவா நான் வச்சுக்கணும்னா பிரெயின் பூஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ பிரெயினை வந்து ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணலாம். அப்போனா நியூ ஸ்கில்ஸை வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. ஸோ நியூ ஸ்கில்ஸ் என்ன, உங்களுக்கு பிடிச்ச விஷயம், நான் போய் பாட்டு கற்றுக்கிறேன், டான்ஸ் கற்றுக்கிறேன், மியூசிக் கற்றுக்கிறேன், அப்புறம் டிராயிங் பண்ண போகிறேன், நியூ ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டைல்ஸ் நான் அனுப்பேன், டைலரிங் பண்ண போகிறேன், எம்ப்ராய்டரி பண்ண போகிறேன் நிறைய. அப்புறம் கிளே வந்து பிளாஸ்டர் பாரிஸ் வச்சு நான் வந்து ஒரு சிலைகளை வடிவமைக்க போகிறேன், கலரிங் பண்ண போகிறேன், பெயிண்டிங் பண்ண போகிறேன். ஸோ நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். அந்த மாதிரி ஸ்கில்ஸ், டைலரிங் ஸ்கில்ஸ்
அவங்க திறமை சார்ந்த விஷயங்களை வந்து பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது பிரெயின் வரைக்கும் அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது கீப் யுவர் பூஸ்டர் பண்ணிக்கிட்டு மைண்ட் வந்து கான்ஷியஸா இருக்கலாம். நீங்க வந்து ஹெல்தியாகவும் இருக்கலாம். அதே மெயின்டைனிங் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வித் எக்ஸசைஸ். ஸோ பாடி பாயிண்ட்ஸ்க்கு ஜாயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மொபைல் ஏற்படுது. ஸோ அதுக்கு வந்து எக்ஸசைசஸ் வந்து ரொம்ப உங்களால முடிஞ்ச தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க. மூவ்மெண்ட் பண்றது, வாக் பண்றது, அப்புறம் ஹேண்ட் ஷேக்ஸ் பண்றது, முட்டிகள் உங்களை எங்கெங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்குதோ அதுக்கு எல்லாத்துலயும் வந்து சிம்பிள் யோகாஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஃபாலோ யூடியூப்ஸ்ல எல்லாம் போனீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் யோகா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே டெய்லி நீங்க ரொட்டீனா ஃபாலோ பண்ணக்கூடிய சிம்பிள் யோகா ஸ்டெப்ஸ் எல்லாம் அதுல கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க. இட்ஸ் போது வேற ஹெவியா நீங்க ஒன்றும் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அன்லஸ் இது வந்து யங் ஏஜ்ல இருந்து அடல்டிசம் வந்துட்டு இருக்கு. இப்போ 30-35 இயர்ஸ்க்கு மேல வரவங்க எல்லாம் நீங்க சிம்பிளா ஜஸ்ட் லைக் தட் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்துட்டு மூட்டு வலி இருக்கு, என்னன்னே தெரியல, வலி இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ யூ ஜஸ்ட் கிவ் மொபிலைசேஷன்ஸ் டு தி பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி ஸோ தட் எக்ஸசைஸ் வந்து உங்களோட பாடி மொபிலைசேஷன்ஸை வந்து நல்லா வச்சிருக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதர்வைஸ் உங்களால உங்களுடைய ஷோல்டர்ஸு, ஹேண்ட்ஸு எல்லாமே பெயின் எடுக்க ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் ஃபார் மோஸ்ட் இதில் எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஸ்லீப், தூக்கம். தூக்கத்துக்கு தான் எல்லாரும் டாட்டா பை பை சொல்லிட்டு இருக்க காலமாக மாறிடுச்சு. இப்போது டெய்லி 10 o'clock அப்படின்றது மிட் நைட்டுன்ற காலமாக இருந்துச்சு. இப்போ 2 o'clock கூட மிட் நைட் இல்லை போல. ஸோ நோ ஒன் இஸ் ஸ்லீப்பிங் பிஃபோர் 10. ஸோ 10க்கு 12க்கு முன்னாடி தூங்குறதே இல்லை நிறைய பேருக்கு பார்க்கலாம். 10 வந்து ரியலி குட் டைம் டு கோ டு ஸ்லீப். பிகாஸ் ஸ்லீப் வந்து உங்களுக்கு கம்பல்சரி யூ ஹாவ் டு கிவ் அட்லீஸ்ட் 6 hours ஸ்லீப்ஸ். 6 to 7, 8 hours ஸ்லீப்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு வந்து அடல்ட்ஸ்க்கு அட்லீஸ்ட் 6 hours ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னதான் ஒர்க் பர்டன்ஸ் இருந்தாலும் உங்களோட உடம்ப நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பாடி நீட்ஸ் ரெஸ்ட். ரெஸ்ட் வந்து சும்மா இல்லை, நம்ம ஏன் ரெஸ்ட் எடுக்கிறோம், அந்த டைம்லையும் பாடி வந்து எனர்ஜைஸ் பண்ணுது, ரீஜெனரேட் பண்ணிட்டு இருக்கு. திரும்பவும் உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து பேக் பண்ணும். அப்போ அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தாதானே உங்களால ஆக்டிவா ஒர்க் பண்ண முடியும். நிறைய பேர் பார்த்துறப்பல ரொம்ப டயர்டா இருப்பாங்க. நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு வரேன், அதுக்கப்புறமா தான் நான் வந்து கொஞ்சம் பிரிஸ்கா இருக்க முடியும், சுறுசுறுப்பா இருக்க முடியும், அப்பதான் என்னால வேலை செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. இட்ஸ் வை பிகாஸ் நவ் த பாடி இஸ் ஆஸ்கிங் ரெஸ்ட். எப்போ உங்க பாடி ரெஸ்ட்னு கேக்குதோ கிவ் ரெஸ்ட். அந்த டைம்ல அந்த பாடியை வந்து ரொம்ப வருத்திக்காம நீங்க ரெஸ்ட் கொடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய ஹவர்ஸ்ல உங்களால ஆக்டிவா ஒர்க் பண்ண முடியாது. தட்ஸ் அ ரீசன். So sleep is very important. Whenever your body asks for the rest, you have to give. And setting clear personal goals to provide sense of purpose. அதாவது உங்களுக்குன்ட்டு டெய்லி ஒரு கோலை செட் பண்ணிக்கோங்க. டெய்லி கோலை செட் பண்ண டெய்லி கோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு சிலருக்கு வந்து லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்கும், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு கோலே இருக்காது. தான் எதுக்கு எழுறோம், எதுக்கு தூங்குறோம், என்ன பண்ண போறோம் இன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் எழுவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குருவாங்க, திருப்பி படுத்துருவாங்க, திருப்பி காலையில் எழுவாங்க. இதான் ஒரு ரொட்டேஷனா இருக்கும். தன்னோட வாழ்க்கையில எந்த குறிக்கோளுமே இல்லாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு பர்சனல் கோல்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நமக்குன்னு ஒரு சின்ன சின்ன கோல்ஸை நம்ம செட் பண்ணிட்டு பெரிய கோல்ஸ்க்கு டுவோர்ட்ஸ் நம்ம போகலாம். அப்பதான் நம்ம வாழ்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நமக்கு புரியும். நாம ஒரு ஹியூமன் பீயிங், நாம மற்ற ஹியூமன் பீயிங்க்கு வந்து எப்படி இருக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நம்ம அதை பண்ணாம நம்ம வந்து யூஸ்ஃபுல்லா மற்ற நம்ம கூட இருக்கிறவங்க நெக்ஸ்ட் பர்சனுக்கு வந்து நம்ம யூஸ்ஃபுல் இல்லாம இருக்கும் அப்படின்னா நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அது மட்டும் இல்லாம
நாம வாழ்ற நமக்கே யூஸ்ஃபுல்லாம இருப்போம். So, நிறைய பேர் வந்து எப்படி அவங்களோட வாழ்க்கையை டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தன்னாலேயே தனக்கு உதவி பண்ணிக்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. ஒன்னு நாலேஜ் வைஸா லேகிங்கா இருப்பாங்க, ஃபைனான்சியல் வைஸா லேகிங்கா இருப்பாங்க, பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாம இருப்பாங்க. எல்லாத்துக்குமே மற்றவங்களை சார்ந்து இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியாக இல்லாம நீங்க எந்த கேட்டகரி வரீங்க அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பர்சனல் கோல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பர்சனல் கோல்ஸ் வந்து எப்படி செட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, சின்ன சின்ன கோல்ஸை வந்து செட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு லாங்குவேஜை கத்துக்கணும், நான் வந்து என்னோட ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும், நான் வந்துட்டு இன்னைக்கு 1000 ஸ்டெப்ஸ் நடக்கணும். ஸோ ஒன்று நம்ம பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து டிராயிங் பண்ணணும். ஸோ ஒரு குட்டி இன்னைக்கு வந்து நான் ஒரு புக் ரீடிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு நான் 2 பேஜ் படிச்சு முடிக்கணும், இன்னைக்கு பேங்க்குக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து பொர்காஸ்டினேட் பண்ணாம, அந்த வேலையை வந்து ஸ்கிப் பண்ணாம, அடுத்த நாளைக்கு தள்ளி போடாம, இன்றே செய் என்ற மாதிரி அந்த அன்னன்ன வேலையை அன்னன்னைக்கே செய்யற ஒரு கோல் செட்டிங்ஸை பண்ணி அந்த ஒர்க்கை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா டோட்டல் டிசிப்ளின்டு, ஒரு டிசிப்ளினான ஒரு ஒர்க் உங்களோட லைஃப் வந்து செட் ஆயிடும். தொடர்ந்து நீங்க என்ன பண்ணலாம், போய்கிட்டே இருக்க உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் நீங்க போயிட்டே இருக்கலாம். So this is a healthy lifestyle which is giving you the purpose of living. எதுக்காக நம்ம வாழ்றோம், அதுக்கான ஒரு purpose of living வந்து நமக்கு சொல்லி கொடுக்கும். ஸோ உங்களோட ஹெல்தி மைண்ட் செட்டை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் யுவர் ஃபோக்கஸ். உங்களோட ஃபோக்கஸை, அதாவது நீங்க எதை மேல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்போ அது மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒருவேளை தப்பான விஷயத்து மேல நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், தப்பான விஷயத்த வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அப்போ அந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய பர்செப்ஷனை நீங்க மாத்தணும், உங்களோட கண்ணோட்டத்தை நீங்க மாத்தணும். நெகட்டிவை வந்து கீழே போட்டுட்டு அந்த இடத்துல பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை உங்களுக்குள்ளேயே நீங்க கொண்டு வரும்போது தான் நீங்க வந்து உங்களுடைய என்ன பண்றது, நீங்க உங்களோட பர்செப்ஷன், உங்களோட ஃபோக்கஸ் வந்து மாறும். இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஐயோ என்னால இந்த ஒர்க் பண்ணவே முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாட் வில் ஹேப்பன், டெஃபினட்டா அந்த ஒர்க் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். இல்ல ஐ கேன் ஏபிள் டு, நான் எப்படியாச்சும் இந்த ஒர்க்கை நான் முடிக்கிறேன், அதுக்கான நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களோட எண்ணம் அந்த இடத்துல மாறுது, ஷிஃப்டிங் இன் டு த பாசிட்டிவ் ஒரு விஷயத்துல. ஒரு சிலருக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் ஒரு பழக்கம் இருக்கும், ஜட்ஜ் பண்ணுவாங்க, இவங்க சரியில்லை, இவங்களோட பிஹேவியர், இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்கெல்லாம் எனக்கு ஒத்து போக மாட்டாங்க, அவங்ககிட்டலாம் என்னால் பழக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பழகே இருக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்து அவங்களே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் பழகிதான் பார்ப்போமே, பேசி பார்க்கலாமே, நாமளே யோகிச்சு ஒரு விஷயத்த வந்து தப்புன்னு ஒரு முடிவு பண்றதுக்கு பதிலா நாம என்ன பண்ணலாம், அவங்க கிட்ட பேசி அதுக்கப்புறமா நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு ஷிஃப்ட் யுவர் ஃபோக்கஸ். ஸோ எல்லா விஷயத்துலையும் தப்பா நெகட்டிவா உங்களோட எண்ணம் வந்து டைரக்ட் ஆகணும் போது அதை ரீடைரக்ட் பண்ணுங்க. அதை பாசிட்டிவா எப்படி மாற்ற முடியும் அப்படின்றத பண்ணுங்க. பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ண நீங்க வந்து ஒரு சூப்பர் கான்ஷியஸ் பர்சனா மாறிடுவீங்க. உங்க மனசு வந்து சஞ்சலம் படாது, எங்க போனாலும் நீங்க அமைதியா இருப்பீங்க. வெளி உலகத்துல நடக்கிற எந்த விஷயமும் உங்களை வந்து பெருசா பாதிக்காது. யாராலையும் உங்களை ஹர்ட் பண்ண முடியாது. நீங்க தான் எல்லாத்தையுமே நல்லதா பார்க்க கத்துக்கிட்டீங்க இல்லையா? எதுலையும் குறை கண்டுபிடிக்கிறதோ, எதையும் தப்பா நினைக்கிறதோ, எதையும் வந்துட்டு குறை சொல்றதோ, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு மாறிடுச்சு. எல்லாத்துலயும் ஒரு நன்மை இருக்கு, பாசிட்டிவான விஷயத்த, அதுல இருக்க நல்ல விஷயத்த மட்டும் நீங்க எடுத்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா யாராலையும் உங்களை ஹர்ட் பண்ண முடியாது. லைஃபை நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன். எம்ப்ரேஸ் ரியாலிட்டி. ஸோ உண்மை என்ன விஷயமோ அது எல்லா விஷயத்துலயும் உண்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த உண்மைய வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதுல உண்மைத்தன்மைய என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். உண்மைத்தன்மை என்னன்னா, ஃபர்ஸ்ட் பி ஹானஸ்ட் டு யுவர்செல்ஃப். அதாவது நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் யார் இருக்கா, வேற யாரான இருக்காங்களா? டிசிஷன் மேக்கர் நீங்க தானே. உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய
நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமா இருக்கட்டும் அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். ஸோ அப்போ நீங்க தான் அதை அனலைஸ் பண்ணணும். ஆனஸ்ட் வித் யுவர் செல், அவாய்ட் செல்ஃப் டிசெப்ஷன், அண்டர்ஸ்டாண்ட் தி சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த விஷயத்த நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா உங்களால வந்துட்டு அதை எதிர்கொண்டு நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ நர்ச்சர் மைண்ட் மென்டல் ஃபிட்னஸ். ஸோ மென்டல் ஃபிட்னஸை வந்து நீங்க நர்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அதை வந்து நல்ல விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கணும். கத்துக்கிட்டே இருந்தாதான் உங்களால மென்டல் ஃபிட்னஸை கொண்டு வர முடியும். லேர்ன் அண்ட் எக்ஸ்ப்ளோர். அது வந்து எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னா புது விஷயத்த நம்ம கத்துக்கிறது. கண்டினியூஸா லேர்ன் நியூ திங்ஸ் லைக் அ ஃபாரின் லாங்குவேஜ், ட்ரை நியூ ஆக்டிவிட்டி, சேலஞ்ச் யுவர் பிரெயின் அண்ட் கீப் இட் ஷார்ப். சேலஞ்ச் யுவர் பிரெயின் அப்படின்னா எந்த விஷயத்த உங்களால செய்ய முடியாத நீங்க நம்புறீங்களோ அந்த விஷயத்த நீங்க செய்யணும், ஃபோர்ஸ் பண்ணணும். ஃபோர்ஸ் பண்ணும்போது அந்த விஷயத்த வந்து செய்யறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் த நர்ச்சரிங் யுவர் பிரெயின். ஸோ உங்கள் பிரெயினை வந்து நீங்கள் அந்த மாதிரி கொண்டு போகும்போது புது நம்ம பார்ப்போம் இல்லையா, நிறைய பேர் என்னடா அது பம்புக்கா இருக்கு, இதை நினச்சி கூட பார்க்கலையே, இவங்க இப்படி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்களே அப்படின்னா தேர் ஆக்டிவ். தொடர்ந்து ஏதான விஷயத்த கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ புது விஷயத்த கற்றுக்கிட்டே இருக்கும்போது பிரெயின் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களால் புது விஷயத்தையும் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ லாங்குவேஜஸ் வந்து கற்றுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள். எக்ஸசைஸ் யுவர் பாடி. ஸோ நீங்கள் வந்து எக்ஸசைஸ் நான் சொன்ன மாதிரி ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பாடி உங்களுக்கு ப்ரியோரிட்டைஸ் பண்ணும், பாடி வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸ்டே ஹெல்தி. எப்பயுமே வந்துட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நம்ம பண்ணுறது எதுக்காக, நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். திடீர்னு தலைவலி வருது, எப்போ பார்த்தாலும் வயிற்று வலிக்குது, எப்போ பார்த்தாலும் ஷோல்டர் இருக்குது, தலை சுற்றிக்கிட்டே இருக்குது, டயர்டாகவே இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. சரியா, என்னால் வந்துட்டு இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட நடந்து போக முடியாது, எனக்கு வந்து யாரான வண்டியில் கூட்டிகிட்டு போய் விட்டால் தான் என்னால் நடக்க முடியும். ஸோ இதெல்லாம் உங்கள் பாடியவே உங்களால் கேரி பண்ண முடியும். பாடியை வந்து நீங்கள் வந்து கேரி பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ டோன்ட் நோ என்னோட பாடி ஏன் இப்படி இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் தட் என்னன்னா உங்கள் பாடி, யுவர் பாடி இஸ் நாட் இன் அ ஹெல்தி. ஸோ உங்கள் பாடி வந்து ஹெல்தியாக இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து அந்த பாடி எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை. இப்போ கைகள் எது கொடுத்துருக்காங்க, கையில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸை நம்ம பண்ணணும். கால்கள் பண்ணக்கூடிய விஷயத்த கால்கள் பண்ணணும். ஸோ பிரெயினுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை பிரெயினுக்கு கொடுக்கணும். ஸோ எல்லா பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியும் வந்துட்டு இட் இஸ் அ ஃபங்க்ஷனல். யூ ஹாவ் டு கிவ் ஒர்க் டு தெம். அதை ஒர்க் பண்ணாமல் அதை அப்படியே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இட் வில் நாட் பி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ இந்த பாடி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அதுக்கு வேலை கொடுக்கணும். நீங்கள் அதை வேலை கொடுக்காம நல்ல பூ மாதிரி அப்படியே படுத்து எழுந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அப்படியே படுத்துட வேண்டியது தான். ஸோ இட் இஸ் டு ஸ்டே ஹெல்தி. ஸோ அதுக்கு டாப் ப்ரியாரிட்டி என்னன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸசைஸ் பண்ண உங்களுடைய எனர்ஜி லெவல் பூஸ்டப் ஆகும். உங்கள் எனர்ஜி லெவல் பூஸ்டப் ஆகும்பொழுது யூ கேன் பி ஹாப்பி. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறைஞ்சி நீங்கள் ஹாப்பியாக இருக்கும். டோப்பமைன் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். டோப்பமைன் அப்படி இஸ் அ எனர்ஜி லெவல், சந்தோஷமாக வைக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அது வந்து சுரக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அப்போது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் நீங்கள் உங்களுக்கு டோப்பமைன் வந்து அது வந்து டெவலப் ஆகும். ஸோ ஸ்டே ஹெல்தி. ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணணும். அப்போ தான் உங்கள் பாடி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், நீங்களும் ஹாப்பியாக இருக்க முடியும். அதே மாதிரி கனெக்ட் வித் தி பீப்புள். நிறைய ஜனங்க கிட்ட பேசுறது தான் இப்பெல்லாம் ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அதாவது இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஜனங்க கனெக்ட் ஆகிறது தான். கெட் டுகெதர் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நோ ரிலேஷன்ஷிப், யார்ட்டையும் பேசுறது இல்லை. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, இட் இஸ் நாட் கனெக்டிங் வித் தி ஃபேமிலி மெம்பர்ஸ்.
ஃபேமிலி மெம்பர்ஸோடயே கனெக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அப்பா அம்மா கூடயே கொஞ்சம் ஓப்பனாக உட்காந்து பேசுறது, பசங்க கிட்ட பேசுறது, ஸ்பெண்டிங் டைம் வித் யுவர் கிராண்டி கிராண்ட் பாஸ், அந்த மாதிரி. ஸோ பில்டிங் ரிலேஷன்ஷிப், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, நேபர் கிட்ட போய் பேசுறது. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரஸ்ட் லெவலை வந்து உங்களை டவுன் பண்ணணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ டோன்ட் கம்யூனிகேட், ட்ரஸ்ட் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் தான் ஆகணும். ஸோ பில்டிங் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட உங்களுக்கு ட்ரூத்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கும், ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். அந்த இடத்துல அவங்க கூட போயிட்டு உங்களோட ப்ராப்ளம்ஸை யூ ஹாவ் டு ஷேர் வித் தெம். அது ரொம்ப முக்கியமான ஹெல்தி பிரைன் மைண்ட் செட்க்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து போய் ஷேர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பீப்புள்ஸில் வந்து நிறைய பேரால் அவங்களோட ப்ராப்ளத்தை அவங்களால சால்வ் பண்ண முடியாது. சிலர் வந்து தன்னோட ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து தப்பாக ரைட்டான்னு யோசிச்சுட்டே இருந்து அந்த விஷயத்த மனசுக்குள்ளேயே போட்டு டிப்ரெஷன் லெவலுக்கு போயிடுவாங்க. ஸோ இட் மீன்ஸ் தட் நீங்கள் எந்த மாதிரியான கேட்டகரியில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட கன்வே பண்ணி அந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு என்னோட ட்ரஸ்ட் லெவல் குறையுது அப்படின்னா கோ அண்ட் டூ இட் தட். உங்களுக்கு ட்ரஸ்ட் வர்தியாக இருக்காங்களே, நம்பிக்கைத்தனமாக இருக்கிற ஆளுங்க கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட பேசி உங்களுடைய மன அழுத்தத்தை நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் வந்து ரிலேஷன்ஷிப்ஸே இருக்கிறது. ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து பேசுறது, சிரிக்கிறது, நம்மளுடைய குணங்கள் இருக்கு இல்லையா, கோவப்படுறது, சிரிக்கிறது, அழுறது, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த எல்லா விஷயமும் நம்ம செய்யணும். ஸோ சிரிக்கிறது வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ யூ ஹாவ் டு டெவலப் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ ரிலேஷன்ஷிப்ஸை கனெக்ட் பண்ணி இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ரிலேஷன்ஷிப்போடு இருக்கும் பொழுது உங்களுக்கு லீட்ஸ் டு த கிரேட்டஸ்ட் சாட்டிஸ்ஃபிகேஷன் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தி வந்து கிடைக்கும், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப்ஸை வந்து பில்ட் பண்ணி ஸ்டே கனெக்டட் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகிறதோ, ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகிறதோ, இல்லை இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் ஆகிறதோ கிடையாது. 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சரி, 200 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் யாருக்கூடையும் நீங்கள் பேச போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு லைக்ஸில் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகவும் முடியாது. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கம்யூனிகேஷன். ரிலேஷன்ஷிப், கீப்பிங் எ ரிலேஷன், பில்டிங் எ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இன் த சென்ஸ் உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மனிதன். எந்த இடத்துல நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்த கன்வே பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ், அப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப், ட்ரஸ்ட் வர்தி, நம்பிக்கைத்தன்மை உள்ள ஒரு மனிதன். ஸோ இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப். இது கிடைக்கும் பொழுது ஒரு மனிதரான ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை வச்சுட்டு இருக்க முடியும். எங்கேஜ், எக்ஸ்ப்ளோர் கிரியேட்டிவ் அவுட்லெட்ஸ். ஸோ கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய காக்னிட்டிவ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை வந்து நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பிரெயின் சம்மந்தப்பட்ட கண்ணால் பார்த்து, கையால் வரைஞ்சி, மூளையால் யோசித்து, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்த வந்து லைக் இப்போ வந்து ஸ்டோரி டெல்லிங். உங்களுக்கு வந்து பசங்க கூட உட்காந்துட்டு அழகாக வந்து கற்பனை கதைகளை உருவாக்கி, கற்பனை கதைகளை எழுதுறது, கற்பனை கதைகளை சொல்கிறது, அதுக்கப்புறம் பாடுறது, வரைகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களோட மென்டல் திங்ஸ் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களோட பிரெயினை வந்து நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க. யூஆர் வேல்யூங் யுவர் செல்ஃப். நீங்கள் மற்றவங்க எல்லாரையும் விட்டுடுங்க, எல்லாரையும் நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை நீங்கள் புரிஞ்சிக்காத பட்சத்தை மற்றவங்க யாரையும் உங்களால் புரிஞ்சுக்கவும் முடியாது, மற்ற யாரையும் உங்களால் சந்தோஷமாக வச்சுக்கவும் முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு, அதாவது நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they won't do the work. அட்வைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் எதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, அதை பண்ணுங்க, எதை பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக் பண்ணுங்க அப்படின்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அவங்க லைஃப்பில் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஸோ இட்ஸ் நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வெறும் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இல்லாமல் அதை உங்களுக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறது
முன்னாடி அதை நீங்க செய்றீங்களா? ஸோ ஆஸ் அ பீயிங் அ ஹியூமன் பீயிங், உங்க மனசு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா மனசை சந்தோஷமா வச்சுக்கணும். அதே சாப்பிட்றீங்க அப்படின்னா ரசிச்சு ருசிச்சு அது என்ன கலர்ல இருக்கு, என்ன ஷேப்ல இருக்கு, என்ன டேஸ்ட்ல இருக்கு அப்படின்றத நல்லா பார்க்கணும். வெளியில போறீங்களா, நல்ல விஷயத்த பாருங்க. வாக் பண்ண போறீங்களா, கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள் பச்சையா இருக்கிறது, ஒரு ரோஸ் அழகா இருக்கு, அதனுடைய இதழ்கள் எப்படி இருக்கு, ஒரு ஒரு அதனோட கலர் எப்படி இருக்கு, அதனோட ஷேப்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற கண்ணால பார்த்து ரசிங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டிமுலேட் ஆகி உடம்புல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி பிரெயினை சந்தோஷமா பிரெயினை வந்து இன்னும் ஆக்டிவா வச்சுக்கிறதுக்காக இன்னும் சொன்னது மெடிடேஷன். ஸோ சைலன்ஸ், நிறைய சவுண்டோட நம்ம டிராவல் ஆயிட்டே இருக்கும், நிறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க, நிறைய டென்ஷன்ஸ் ஆஃபீஸ்ல, வேலையில, வீட்ல எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி பிரெயினுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்குற சமயத்துல இட் நீட்ஸ் சைலன்ஸ் ஆல்சோ. சைலன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெடிகேஷன். யார்ட்டு பேசாம அந்த 10 minutes ஆஃப் சைலன்ஸை வந்து டெய்லி வீக் பை வீக் ஒரு 5 minutes இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. ஸோ ஆல் தீஸ் ஸ்கேன்ஸ் விச் இம்ப்ரூவ் த பிரெயின் லெவல் கெப்பாசிட்டி. உங்களுடைய மைண்டை வந்து நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து பிரெயின். அந்த மைண்டை வந்து நம்ம வந்து ரொம்ப வேல்யூ பண்ணணும், அதுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது செயல் இழந்துருச்சு, அது ஒரு விஷயம் கெட்டு போச்சு அப்படின்னா இந்த உடம்புல இருக்கிற எந்த பாகங்களும் வேலை செய்யாது. இது நமக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும் இந்த உடம்பு. ஸோ அப்படிப்பட்ட அந்த மெயின் ரூலர் இன்ஜின், அந்த இன்ஜினை வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்துட்டு ஸ்ட்ராங்காகவும் ஹெல்தியாகவும் நமக்கு உபயோகமா உள்ளதாகவும் நம்ம வச்சுக்கணும். அப்படின்னா அப்போதான் இந்த பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளால ஒழுங்கா பண்ண முடியும். ஸோ நிறைய விஷயங்களை நம்மளால லைஃப்ல சாதிக்க முடியும். நம்ம எல்லாருமே இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதை நோக்கி நம்ம டிராவல் செய்யணும். அப்படி ஒரு காரணம் உங்களுக்கு ஃபைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நோக்கி நீங்க போறதுக்கு உங்க உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கணும். அப்படின்னா மனமும் ரொம்ப ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் உங்க உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒன்றை ஒன்று இன்டர் கனெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் மூலதனம் வந்து நம்மளோட மனசு தான். அந்த மனசை வந்து எப்பயுமே ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் ஆக்டிவாக நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கு எப்படி இருக்கணுன்றத இன்னைக்கு வகுப்பில் நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய பிரெயினை வந்து உங்களோட மைண்டை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு உங்களோட லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். இதோட என்னோட உரையை நான் முடிச்சுக்கிறேன். இந்த அறக்கட்டளைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சிவசுப்பிரமணிய பாலசுப்ரமணிய ஐயா அவருக்கு மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. நல்லா இருந்தது மேடம். தேங்க்யூ. பாலசுப்ரமணியன் சார். என்னோட பேர் பாலகிருஷ்ணன். ஆக்சுவலா பாலசுப்ரமணியன் கிடையாது. சாரி சார். ஓகே சார். இல்ல, நோ ப்ராப்ளம். பாலசுப்ரமணியன் ஒருத்தர் இருக்கா சார், நீங்க பேசலாம். மாசிலாமணி சார் நீங்க பேசலாம். சங்கீதா நீங்க பேசலாம். ஹலோ மேடம். மேடம் கேக்குதுங்களா? ஹலோ மேம், ஐம் ஆடிபிள்? மியூட் பண்ணிருக்கு மேம், ஐம் ஆடிபிள் நவ்? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். மியூட் ஆயிருக்குங்க சார். ஐம் ஆடிபிள் நவ் மேம்? பேசுங்க சார், பேசுங்க. மேம், மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸ் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். மைண்ட்ஃபுல்னஸ்க்கு இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம்னு சொல்றீங்க இல்லைங்களா? அப்ப சாப்பிடும்போது அந்த வேற தாட்ஸ் வரும்போது அது எப்படி மேம் கன்வெர்ட் பண்ணி நம்ம ஃபோக்கஸை வந்து அந்த ஃபுட்லயே வச்சுக்கிறது?
கேக்குதுங்களா மேம் மேடம்? காயத்ரி மேடம் கேக்குதுங்களா? இல்லைங்க சார், அவங்களுக்கு எனக்கு கேட்கலைங்க சார். அவங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன் சார். இப்போ கேட்குதுங்க சார். மேம் ஐ எம் பேசுங்க. ஆடிபிள் நவ். எஸ் சார், இட்ஸ் ஆடிபிள் சார். ஓகே மேம். மேம் எஸ். மைண்ட்ஃபுல்னஸ்ல இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது, ஒரு தோசையோ ஒரு இட்லியோ சாப்பிடும்போது அந்த வேற நம்ம அடுத்து பஸ் எப்போ வரப்போகுது அந்த மாதிரி நம்ம பழகியாச்சு இல்லைங்களா? இப்போ ஒரு பஸ் இப்ப பிடிக்கணும், ஒரு ட்ரெயினை பிடிக்கணும், நம்ம ஆமாங்க. சீக்கிரம் சாப்பிடணும். அப்ப அந்த நேரத்துல நம்மளுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் வந்து அந்த அடுத்து ஃபியூச்சரை பத்தி தான் இருக்கே தவிர அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல கொண்டு வர்றது கஷ்டமா இருக்குது மேம். ஃபுட்டு கொஞ்சம் டேஸ்டா இருந்தா டேஸ்டா இருக்குங்கிற சென்ஸ் இருக்கே தவிர அது நீங்க சொல்ற மாதிரி ருசிச்சு சாப்பிட்றதுக்கு அந்த டைமிங் அந்த அந்த சர்க்கிள்குள்ள இருக்கிறதுனால அதுல இருந்து வெளியே வர்றது கஷ்டமா இருக்கு மேம். கேன் ஐ ஆன்சர் சார்? எஸ் மேம். எஸ் சார், நம்ம வந்து மெயின் ரீசனே என்னன்னா நம்மளோட ஒர்க் ஷெட்யூல் தான் சார். எல்லாத்தையும் வந்து நெக் ஆஃப் தி மூமெண்ட்ல நம்ம பண்ற போது கண்டிப்பா நமக்கு அதுக்கான டைமே இருக்காது. ஸோ நம்ம மார்னிங் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? இப்போ பிரேக்ஃபாஸ்ட் நீங்க 8 மணிக்கெல்லாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பா 7:30க்கே நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்காரணும். அதை விட்டுட்டு 7:50க்கு உட்காந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் என்ன போகணுன்ற ஹரிபரியில தான் உட்காந்து சாப்பிடுவீங்க தவிர தே ஒன்ட் பி டைம். ஸோ நம்ம வந்து அந்த டைமிங்கை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ஒர்க்கை வந்து ஷெடியூலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம வந்து அந்த ஹரிபரி என்ற மூமெண்ட்லேருந்து போய் நம்ம காமா உட்காந்து ப்ளசண்ட்டாக சாப்பிட்றதுக்கோ ஒரு விஷயத்த பேசுறதுக்கோ இல்லை ட்ராவல் பண்ணுறதுக்கோ, ஒரு பைக்கையே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா 8:30 மணிக்கு உங்களுக்கு பஸ் இருக்கு, நம்ம கார் டிரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த நெக் ஆஃப் மூமெண்ட் டிரைவ் பண்ணும்போது ஹரிபரியாக தான் பண்ண முடியும். ஸோ யூ ஹாவ் டு கிவ் ஸ்பேஸ் அண்ட் டைம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உங்களால ரிலாக்ஸா ஒரு விஷயத்த செய்ய முடியும். இதெல்லாம் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அந்த தப்பெல்லாம் பண்ணாம இனிமே நாம தான் செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும் நம்ம என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அந்த ரியலைசேஷன்ஸ்ல இருந்து வந்து அதை எப்படி மாத்தணும் அப்படின்றத நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால முடியும். மேம் இப்போ வந்து இந்த மைண்ட் பவர்ங்கிறது வந்து இந்த மைண்ட் இஷ்யூஸ், இந்த இல்னஸ் சொல்றீங்க இல்லைங்களா? இது வந்து ஜெனட்டிக் ஆமா சார். ப்ராப்ளமா இல்ல கர்மாவா இல்ல அஸ்ட்ராலஜியா எப்படி மேம் இது? சார், அஸ்ட்ராலஜியும் இல்லை சார், ஜெனட்டிக்கும் இல்லைங்க சார். எல்லாருக்கும் அவங்கவுங்க பிரெயின் இருக்கு இல்லையா, அவங்கவுங்க வயிறு இருக்கு இல்லையா, வயிறுக்கு வந்து பசிக்குது இல்லையா, அந்த மாதிரி பிரெயின் தான் சார். நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கோம், நமக்கு அது எந்த டிஸார்டர்ஸும் கிடையாது இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது பிரெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். நம்ம ஒரு சிஸ்டம் ஆஃப் லைஃப் ஸ்டைல வந்துட்டு இருக்கோம். நீங்க எந்த மாதிரி ஃபேமிலி சிஸ்டம்ல வந்திருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு நம்ம ஒரு பிளான் போடலாம் சார். இப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரெயினுக்கு வந்து நம்ம ஃபேமிலியோட கல்ச்சர், ப்ராட்டப்பு அதெல்லாம் கூட ரொம்ப இது அப்பாவை பார்த்து நம்ம பண்ணிட்டு இருப்போம். நம்ம வீட்டில் இதெல்லாம் பழகிருப்போம், அதையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் சார். ஸோ அந்த மாதிரி இல்லாம பிரெயினை வந்து எக்ஸசைஸ் மூலயமா நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எழுற நேரத்தை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டாவே இது எல்லாமே கரெக்ட் ஆயிடும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரெயினுக்கு வந்து நீங்க அந்த மெடிடேஷன்ல சொன்னேன் இல்லைங்களா, ஒரு வாரத்துக்கு 10 நிமிஷம் நீங்க மெடிடேட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயம் உங்களுக்கு தெளிவா புரியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். பிரெயினை இன்னும் நல்லா ஆக்டிவா வச்சுக்கணும்னா தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில இருந்து எழுந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் என்னென்ன பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். ரீகலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தூங்க போகணும். அப்போ வந்து உங்க பிரெயின் வந்து இன்னும் ஆக்டிவா இருக்கும். இப்ப வந்து நீங்க வந்து உங்க வீட்டுக்கு வரீங்கன்னா எப்படி வரீங்கன்னா உங்க வீட்டு வாசல் வழியா வருவீங்க இல்லைங்களா? அதே மாதிரி இந்த உலகத்தோட நம்ம கனெக்ட் ஆகுறதுங்கிற வந்து இந்த செல்போன் மூலியமா தான் நம்ம கனெக்ட் ஆக வேண்டி இருக்கு. ஆனா இந்த செல்போன்ல வந்து சோசியல் மீடியாங்கிற இந்த செல்போனே வச்சுக்கோங்களேன், அதுல நிறைய நல்லதும் இருக்கு, நம்ம நெகட்டிவிட்டிஸும் இருக்கு. அந்த நெகட்டிவிட்டிஸ கட் பண்ண முடியல. இப்போ ஒரு 15ல இருந்து 20 வயசு இருக்கிற பசங்க, எங்களை மாதிரி இருக்க பசங்களுக்கு வந்து அந்த எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களால பிரிச்சு பார்க்க முடியல. நல்லதை விட கெட்டதுக்கு மேல ஈர்ப்பு தான் அதிகமா வருது. உங்களுக்கு என்ன ஏஜ் சார்? நான் 21 மேம். 21. ஓகே. இப்போ அந்த அடல்டிசம்க்கு வந்துட்டீங்க இல்லையா? இப்போ வந்து அட்லீஸ்ட் இந்த 15 வயசுல இருக்கிற பசங்களை விட இப்போ நீங்க இருக்கிற ஏஜ்ல
ஏதாவது சில ஹேபிட்ஸை நீங்க மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? மாத்திக்கணும்னு எனக்கு நான் கெயிட் பண்றதை விட இந்த சொசைட்டி என்ன டேர்ன் பண்ணிருது மேம். நான் பாசிட்டிவா இருக்கணும்னு நினைச்சாலுமே நெகட்டிவா ஆக்குது. இல்ல சொசைட்டியை விட்டுடுங்க. நமக்கு ரெஸ்பான்சிபிள். உங்ககிட்ட ஒரு ஹேபிட் இருக்குன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் நீங்க தான், நாட் சொசைட்டி. மேம் இப்ப பால் சொல்றதை விட பால் ஊத்துற பாத்திரம் நல்லா இருக்கணும் இல்லைங்களா? நீங்க பால் என்னதான் சுத்தமானதா இருந்தாலும் அது வைக்கிற பாத்திரம் தூய்மையா இருந்தா தானே அந்த சாரி ஃபார் தட் என்ன பேச முடியல மேம். இல்லைன்னா என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ வரைக்கும் ஒரு 2 சென்டென்ஸ் 3 சென்டென்ஸ் நீங்க பேசுனது எல்லாத்துலயுமே முடியல 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 அப்படின்ற விஷயம்தான் நீங்க வந்து டார்கெட் பண்றீங்களே தவிர, அந்த முடியும் அப்படின்ற விஷயத்துக்கு என்ன முயற்சி எடுக்க போறீங்க? முடியாத எல்லா விஷயத்துக்கும் முடியும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம பண்ணணும் தானே, ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் தானே. மேம் இங்க யாராவது நல்லா இருந்தா இன்னொருத்தர் பொறாமப்படுறாங்க இல்லைங்களா? அதனாலே இவங்க பொறாமப்படுவாங்களோன்றதுனாலயே நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே பயமா இருக்கு மேம். நீங்க சொன்னீங்க இல்லீங்களா ஸ்டார்டிங்ல, ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்ல சொன்னீங்க இல்லீங்களா, இப்ப ஒரு ஆள் வந்து ஒரு மைண்ட்ல ஒரு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அது வந்து எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நீ ஏன் நல்லா படிக்கிறேன்னு கேட்டாங்க. அதுல எனக்கு படிப்பு மேல இன்ட்ரெஸ்டே போய் அவன் கேட்டானே திரும்ப திரும்ப அதுவே ஒரு லூப் மாதிரி ஆகி எனக்கு படிப்பே வராம போச்சு மேம். இப்போ அதனால லூசர் யாரு, அவங்களா இல்ல நீங்களா? அதுல இருந்து என்னால மீண்டு வர முடியல மேம். இல்ல அததான் சொல்றேன். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. இப்ப நான் போட்டிருக்க ட்ரெஸ் நீங்க நல்லா இல்ல, உங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கீங்க அப்படின்னு என்ன வந்து யாராவது வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியுமா? அவங்க சொல்ற வார்த்தைகளை ஏன் என் மேல இம்பாக்ட் பண்ணிக்கணும்ன்ற அந்த இம்பாக்டேஷன் பண்ணிக்கிறதுக்கு காரணம் அவங்களா நீங்களா? அவங்க பேசுறது பேசிட்டு போயிட்டாங்க. நீங்க உங்களுக்கு தெரியலையா? உங்களை பத்தி ஒரு குறை சொல்றாங்க அப்படின்னா அந்த குறை நிஜமாவே நம்ம கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முதல்ல தெரியும்ல. அப்ப அவன் சொல்ற எல்லா விஷயத்தையும் நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னா அவன் தான் உங்களை செயல்படுத்துறானே தவிர நீங்க உங்களை செயல்படுத்தவே இல்லை. அதுக்குதான் நம்மள செல்ஃப் அனலைஸ் பண்ண சொல்றது. நான் நல்லா இருக்கேன்னா நல்லா இருக்கேன், இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்குன்னா எனக்கு நல்லா இருக்கு, உனக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சாப்பாடு எனக்கு பிடிச்சிருக்கா நான் சாப்பிட்றேன். எப்போ நீங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அப்பதான் உங்களால டெவலப் ஆக முடியும், உங்களால சந்தோஷமா இருக்க முடியும். மற்றவன் யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா உங்க லைஃபையே அவங்க தான் ரூல் பண்றாங்கன்னு அர்த்தம். உங்க லைஃப் அவங்க கையில கொடுத்துட்டு இங்க குத்துதே குடையுதேன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. ஓகே மேம். அந்த மிஸ்டேக் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே மேம், அதை ரெக்டிஃபை பண்ண முயற்சி பண்றேன் மேம். மேம் இன்னொரு விஷயம் மேம், என் ஃப்ரெண்டுக்கு ஓகே மேம், என் ஃப்ரெண்டுக்கு நடந்த விஷயம் மேம். அவனோட கேள்வி கேட்கட்டும் பாலசுப்ரமணியன் சார். தேங்க் யூ. மத்தவங்களுக்கு கேள்வி கேட்கட்டும் சார். லாஸ்ட் क्वेश्चन சார். யூ கேன் டேக் என்னோட நம்பர் எடுத்துக்கலாம். யூ கேன் பர்சனலி கான்டாக்ட் மீ. மேம் நம்பர் மட்டும் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க மேம். இல்ல அது நான் போஸ்ட் பண்றேன். எனக்கு கால் பண்ணுங்க பாலசுப்ரமணியன் சார், எனக்கு கால் பண்ணுங்க. சரி சார். சார் ஒரு லாஸ்ட் क्वेश्चन சார். லாஸ்ட் क्वेश्चन 7502502545. ஒரே நிமிஷம் சார், லாஸ்ட் क्वेश्चन மட்டும் கேட்டுக்கிறேன் மேம். என் ஃப்ரெண்டுக்கு இது நடந்துச்சு மேம். அவர் வந்து அந்த அஸ்ட்ராலஜி படி அவர் நம்பிக்கை அவருக்கு உண்டு. ஏன்னா மைண்ட் இஷ்யூ சம்பந்தப்பட்ட கொஸ்டின்னால நான் கேட்கறேன். அவர் வந்து ஒரு 10 வயசு வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் திசைகள் மாறிச்சு. அப்புறம் அந்த அடுத்து வர திசை வந்து அவருக்கு பாதகமா பண்ணுச்சு. அடுத்து வர திசை நல்லதா இருக்கு. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து நான் மைண்ட் ரிலேட்டடா கேட்கறேன். அப்ப அவன் திசைகள் தான் அவங்கள முடிவு பண்ணுதா இல்ல அவங்க மைண்ட் அவங்க வாழ்க்கையை முடிவு பண்ணுதா மேம்? ஏன்னா அவங்க அப்புறம் முடிவு பண்ணுது. அந்த மைண்ட் திசை வந்து அவருக்கு மட்டும் தான் நடக்குதா? உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தான் நடக்குது. எல்லாரும் அதை மீண்டும் தாண்டி வாழ்க்கையில சாதிக்கிறதே இல்லையா? அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் தசைகளை நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா தசைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. எல்லாமே மைண்டு தான். மைண்ட நீங்க எவ்வளவு தூரம் எதை நீங்க நம்புறீங்களோ அதுதான் நடக்கும். அதை தாண்டிட்டு அந்த தசைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருந்தா பாஸ் ஆயிருக்கலாம், லைஃப்ல முன்னுக்கு வந்திருக்கலாம். படிச்சா பாஸ் ஆகலாமா ஆக முடியாதா சொல்லுங்க? ஆனா அந்த சிச்சுவேஷன் அவன மைண்ட வந்து கொலாப்ஸ் பண்ணிருது இல்ல மேம். அதுதான் இப்ப தெளிவாக்குறதுக்கு தான் எங்களை மாதிரி கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. நீங்க கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கோங்க.
அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ்க்குன்னு ஒரு இது இருக்கு, நெருப்பு இருக்கு இல்லையா, நெருப்புல கை வச்சா சுடும் தெரியும் தானே. ஆமா மேம். இப்போ உங்க டைம் அஸ்ட்ராலஜில உங்க டைம் ஓஹோன்னு இருக்கு, இப்ப நெருப்புல கை வச்சா கூட உங்க நெருப்பு சுடாதுன்னு சொன்னா அதை நம்புவீங்களா? அது எப்படி மேம்? இது வந்து பகுத்தறிவு தானே. ஆமா மேம். நம்ம மூளை அது மாதிரி ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிடணும். பகுத்தறிவு எது கொடுத்துருக்காங்க? 6 அறிவு உள்ள ஜீவன் தானே. நம்ம யோசிக்கணும், யோசிச்சு வேற ஒரு எந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை நம்பணும், எதை நம்ப கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம பண்ணாதான் நம்மளால இந்த உலகத்துல வாழ முடியும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சங்கீதா, நீங்க கேள்வி கேட்கலாம். மாசிலாமணி சார், கிருஷ்ணன் சார். கொஸ்டின்ஸ் இருக்கிறவங்க கொஸ்டின்ஸ் சொல்லலாம். சரி, தேங்க்யூ மேடம். மாசிலாமணி சார் கேளுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க்யூ சார். மைண்டை பத்தி ரொம்ப தெளிவா, ரொம்ப கிளியரா, ரொம்ப அருமையா சொன்னீங்க மேடம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். முடிச்சுக்கலாமா மேம்? இது ஒரே டவுட் மேம். மேம், இப்ப எங்க தாத்தாவுடைய அவங்களுடைய ஜெனட்டிக்ஸ் வந்து அவர் அந்த காலத்துல கோபமா இருந்தாரு. அப்ப அதே ஜெனட்டிக்ஸ் தான் இப்ப அவருடைய சுகர் அவர் உடம்புல இருக்குன்னா சுகர் வருங்களா? அதே மாதிரி அவர் பேட் ஹாபிட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, என்னையே அறியாம அந்த கெட்டது மேல ஈர்ப்பு அதிகமா வருது மேம். அதுக்கு என்ன மேம் பண்றது? அதுதான் சொல்றேனே, உங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல். ஆக்சுவலி நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? நீங்க பர்சனல் லைனுக்கு வாங்க. ஓகேவா? இது வந்து அந்த ஏஜ்க்குள்ள விஷயம். ஓகேங்களா? இதுக்கு மேல வந்து ஓப்பனா வந்து பேச முடியாது. அவ்வளவுதான். ஏன்னா வந்து நீங்க சுத்தி வளைச்சு எங்க வரீங்கன்னு வந்து என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. சோ வந்து அதனால வந்து நீங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, எனக்கு கால் பண்ணுங்க, பர்சனலா பேசிப்போம். ஏன்னா ரெக்கார்டிங் செஷன் இதுக்கு மேல பேசும்போது வந்து இல்ல சார், நான் டைரக்டாவே சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இதுக்கு மேல பேசினா இந்த டாபிக் வந்து திசை மாறி போயிடும். அவ்வளவுதான் விஷயம். தேங்க்யூ சோ மச். முடிச்சுக்கலாம் மேடம். தேங்க்யூ. நீங்க பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க, we'll talk about it. Thank you madam. Thank you. Thank you sir, thank you very much.